அனைவருக்கும் காலை வணக்கம். தேர்தல் காலகட்டம். தேர்தல் காலத்துல தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் தலைமையில திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி களம் அமைத்திருக்கு. தலைவர் அருமையான ஒரு சாதனை படைத்த ஒரு மாபெரும் ஆட்சியை இந்த இந்திய துணை மட்டும் இல்லை, இந்த உலகமே வியக்கும் அளவுக்கு தமிழ்நாடு சமூக பொருளாதாரத்தில் உயர்த்திருக்கார். அதுக்காக பல்வேறு குறியீடுகள் நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். அனைத்து துறையிலும் மாபெரும் வளர்ச்சி, இயந்த வளர்ச்சி, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. தமிழ்நாடை கல்வி தளத்தில், மருத்துவ தளத்தில், தொழில் முதலீடுகள்ல, பிறகு கட்டுமானங்கள்ல தமிழ்நாடு வரலாறு காணாத வளர்ச்சியை பெற்றிருக்கு. சர்வதேச நாடுகள் கொடுக்கிற பல்வேறு ஆய்வாளர்கள் கொடுத்த ஆய்வுகளும், பல்வேறு நிருபர்கள், முக்கியமாக இந்திய துணைக்கண்டத்தில் பெரிய பெரிய பத்திரிகை நிருபர்கள் பல ஆய்வுகள் கொடுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பன்முகத்தன்மையில எந்த மாநிலம் சிறப்பாக விளங்குறதுன்னா அது நம்பர் 1 ஸ்டேட், சூப்பர் ஸ்டேட் என்று தமிழ்நாட்டை பெருமை சாற்ற விஷயத்தை நம்மளோட திராவிட மாடல் முதல்வரோட ஆட்சியை சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் தேர்தல் வைங்க, நாங்க ரெடியா இருக்கோம், வாக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்கோம். திராவிட மாடல் ஆட்சி 2.0 லோடிங் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டு முதல்வருக்கு வாழ்த்துடன் வாக்களிக்க மக்கள் தயாராகி விட்டார்கள். எதிர்த்தரப்புல ஏற்கனவே மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி நிற்கிறாங்க. அதே பாஜக கூட்டணி, என்டிஏ தலைமையிலான கூட்டணி, டெல்லி கூட்டணி கூட சொல்லலாம். அங்க பாஜக, அதிமுக, பாமக, பிறகு டிடிவி அவர்கள் இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் மதவாத சக்திகளும், பிரிக்கும் சக்திகளும், நம் தமிழ்நாடு முன்னேற்றத்தை தடுக்கும் சக்திகளை எதிர்த்து தான் களம் அமைச்சு நிற்கிறாங்க. ஏன்னா இந்த தேர்தல் என்பது மாநில உரிமைகளுக்கான தேர்தல். இந்த தேர்தல் தமிழர்களோட சுயமரியாதைக்கான தேர்தல். இந்த தேர்தல் தமிழ்நாடோட பண்பாடு, தமிழ்நாடு கலாச்சாரத்தை யார் பாதுகாப்பு தேர்தல். இந்த தேர்தல் தொடர்ச்சியாக ஒற்றையாட்சி முறையும், ஒன்றை அரசோட திணிப்பு, ஒன்று அவங்களோட மொழி திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு, மதவாத கொள்கை உள்ள, அடிப்படை உள்ள ஒரு கொள்கையை திணிக்கும் முயற்சி ஈடுபடுற ஒரு சக்திகளுக்கும், மக்கள் சமத்துவமாக சகோதரத்துவத்தோட சமூக பொருளாதாரத்தை உயர்ந்து நிற்கும் ஒரு ஆட்சி முறைக்காக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என் தலைமையிலுக்காக மக்கள் வாக்களிக்க காத்துக்கொண்டு இருக்காங்க. இன்னும் வரும் காலங்களில் இன்னும் தேர்தலோட விவாதங்கள், தேர்தலோட பிரச்சாரங்கள் ரொம்ப வேகப்படுத்தும். திமுக கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமே தேர்தல் காலத்தை தயார்படுத்திட்டு இருக்கோம். பல்வேறு திட்டங்கள் மூலம் பலப்படுத்தி கழகத்தின் உடன்பிறப்புகள் ஓரணியில் தமிழ்நாடு, வெல்வம் தமிழ் பெண்கள், பிறகு நம்மளோட துணை முதல்வர் தலைமையில் இளைஞரணி மாநாடுகள், மகளிர் அணி மாநாடுகள், இப்போது திருச்சியில் நடந்த மாபெரும் மாநாடுகள். உங்களுக்கு தெரியும், எல்லா மாநிலத்திலும் எஸ்ஐஆர் எவ்வளவு பேர் குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி தேர்தல் கமிஷனுக்கு உதவியாக எஸ்ஐஆர் வேலை துரிதமாக முடிச்சு கொடுத்ததெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால we are always ready, people are ready. அதனால நாங்க 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சு திராவிட மாடல் 2.0 தலைவர் தலைமையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மந்திர வார்த்தை இல்ல, மக்களோட வார்த்தை, மக்களோட உணர்வுபூர்வமான வார்த்தை, தலைமையை வாழ்த்தி மக்கள் திமுகவை மாபெரும் வெற்றி பெற வைப்பார்கள். எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்றாரா? அவர் பிரச்சாரம் அழுத்தமாக இருக்கிறதா? அவர் வித்தியாசமா பஸ் எல்லாம் ஏறி போய் பிரச்சாரம் பண்றாரு. தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் முன்கூட்டியே ரிலீஸ் பண்றாரு, எதுவும் மக்கள் கிட்ட சொல்றாரு. ஆனா மக்கள் அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் ஏற்கனவே 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியோட அவலங்களை பார்த்துதான் அவங்கள அப்புறப்படுத்தினாங்க. அவங்க டபுள் இன்ஜினா முன்னாடியே நின்னாங்க. 2021 தேர்தல் டபுள் இன்ஜினா நின்னாங்க. மக்கள்
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அந்த திராவிடன் என்ஜின் தான், திராவிட என்ஜின் தான். டபுள் என்ஜின், ட்ரிபிள் என்ஜின் கதையெல்லாம் இல்லை. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு முன்னுக்கு பிறனா உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும் 2019 நாடாளுமன்ற தேர்தலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தலுக்கு மேல எடப்பாடி அவர்கள் வந்து தோல்வியை தழுவிருக்காரு. ஏன்னா அவர் மக்கள் கிட்ட சொல்றது ஒன்றும் செய்யறது ஒன்னா இருக்கு. உங்களுக்கு 2019 நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட புயல் வரத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாடி புயலினால் பாதிக்கப்பட்ட விஷயத்துக்காக ஒரு 110 விதியின் கீழ் எடப்பாடி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஏழை விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ரேஷன் கடையில் வந்து வருமானத்துக்கு கீழே உள்ள ரேஷன் கார்டு ஹோல்டருக்குலாம் கொடுக்குறேன்னாரு. அதை பற்றி விண்ணப்பங்கள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அவர் அதை பற்றி பேச்சே திறக்கலை. கொரோனா காலகட்டத்தில் நம்ம கேட்டோம், 5000 ரூபாய் கேட்டோம். 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, பொருளாதார சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்ப மக்கள் கிட்ட வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்து அப்புறம் அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாம இருந்த ஆட்சி தான் அவங்களோட ஆட்சி. அதனாலதான் அவர் வந்து இப்ப கூட நாங்க வந்து 2021 வென்றதுக்கு அப்புறம் மகளிர் உரிமை தொகை எப்படி செயல்படுத்துவீங்க, நிதி நிலைமை எல்லாம் மோசமா இருக்கு, அதெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு சொன்னவர் தான் எடப்பாடி அவர்கள். பல பேட்டிகள் உங்களுக்கு தெரியும். ஆனா உரிமை தொகையை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் 1,31,31,00,000 மக்களுக்கு மாதம் முத்தமிழ் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருக்கோம். அந்த உரிமை தொகையோட வெற்றியை வந்து நாங்க வந்து திட்டக்குழுல பல்வேறு ஆய்வுகள் பண்ணோம். பெண்களோட சுயமரியாதையும் பெண்களோட பொருளாதார சுயசார்புக்கும் அடிப்படையா இருந்திருக்கு மகளிர் உரிமை தொகை. இப்ப பொங்கலுக்கு வந்து 3000 ரூபாய் பொங்கல் பரிசு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 5000 ரூபாய் வந்து இந்த கோடைக்கால வெப்பத்துக்காக கோடைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை 5000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப இந்த ஈரான் போர் சூழல்ல இப்ப அந்த 5000 ரூபாய் மிகவும் பயனுள்ளதா மக்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்காரு. ஒரு போர் சூழல்ல நடந்திருக்கல பல்வேறு விலைவாசி ஏற்றத்தை வந்து ஒன்றிய அரசு கட்டுப்படாத சூழல்ல இருக்கனால ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாததுக்காக அந்த 5000 ரூபாய் வந்து மிகவும் பயனுள்ளதாக மக்கள் உணர்ந்து நிற்கிறாங்க. அப்ப மக்களுக்காக எப்போதும் பயணிக்கிற அரசு திராவிட மாடல் அரசு, திமுக அரசு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. என்ன நடக்குது கூட்டணிக்குள்ள? ஏன் அதிருப்திகள் பொது வெளியில பகிரங்கமாக சொல்லப்படுது? திமுக தன்னுடைய பிக் பிரதர் ஆட்டிடியூட வெளிப்படுத்துற மாதிரியான தோற்றத்தை கொடுத்துட்டே இருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல இது நாள் வரைக்கும் ஒரு ஆதரித்து எழுதிட்டு இடதுசாரிகளே எழுதுறாங்க. அடிப்படையிலே வந்து சமூக வலைதளம் வந்து ஒரு எல்லாரோட தனி மனிதர் கருத்துக்களும் கொடுக்கிற ஒரு தளம். அதுவே அந்த கட்சியின் பிரதான குரலாம ஏத்துக்கிறத வந்து ஒரு பார்வையா பார்க்கணும். நம்ம நின்று கொண்டிருக்கிறது அண்ணா அறிவாலயம் ஹெட் குவார்டர்ஸ் பேசுறோம். சுமூகமாக அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டு முதல்வர் அமைக்கும் யூகத்துக்கு வந்து முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கறதான விஷயம் தான் ஒவ்வொரு நாளும் வந்து கையெழுத்து போட்டு பண்ற விஷயங்கள் பார்த்திருக்கலாம். நீங்க அதிருப்தின்னு சொல்றீங்க. ஆனா நல்ல ஒரு பலமான கூட்டணியை வந்து காங்கிரஸை கையாண்ட விதமும், தேமுதிக கையாண்ட விதமும், விடுதலை சிறுத்தைகள் கையாண்ட விதமும், இடதுசாரி தோழர்கள் வந்து கையாண்ட விதமும் அனைவரும் மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டுதான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அனைவரும் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இது ஒரு கொள்கைக்கு அடிப்படையில் கூட்டணி. நீங்க பிக் பிரதர் ஆட்டிடியூட் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயம் எப்படி நான் பார்த்தேன்னா, அது பிரதர்லி ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சகோதரத்துவ உணர்வு தான் சொல்லலாம். அந்த சகோதரத்துவ உணர்வு அடிப்படையில மதவாத சக்திகள் எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஊன்றக்கூடாது என்ற தெளிவு வந்து அனைத்து கூட்டணி கட்சிக்கு தலைவர் இருக்கு. இணைந்து வெற்றி வாகை சூடுவதற்கான தளம் அமைக்கிற விஷயங்கள் இருக்கும். ஒரு தேர்தல் அரசியல் கூட்டணி நடக்கும் போது பல வகை விவாதங்கள் வரும். அது வந்து ஜனநாயகம். ஒருத்தங்களும் உங்க கருத்தை தெரிவிப்பாங்க, அவங்களோட விருப்பத்தை தெரிவிப்பாங்க. அது தலைமை வந்து அக்செப்ட் பண்ணி உள்வாங்கி அவங்களோட கோரிக்கைகளை ஏற்று ஒரு கன்சென்சஸ் அரைவிங் எக்ஸசைஸ் தான் கூட்டணி. அந்த கன்சென்சஸ் அரைவிங் எக்ஸசைஸ்ல தமிழ்நாட்டு முதல்வர் தான் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றிலேயே நீண்டதொரு ஒரு கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். நீங்க 2019 இருந்து இந்த கூட்டணி உருவான தளம். கூட்டணிக்கு ஆள்கள் உள்ள வந்திருக்காங்க தவிர யாரும் கூட்டணி விட்டு வெளியேறதுக்கான தன்மை இல்லை. இல்ல அவங்களோட சண்முகம் தன்னுடைய அதிர்ச்சியை பதிவு பண்ணியிருக்காரு. மதிமுகவுடைய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற அர்ஜுனன் வந்து பொதுவெளியில மைக் முன்னாடி அவரே வந்து அதிர்ச்சி வெளிப்படுத்திருக்காங்க.
இடதுசாரிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், வலதுசாரி எதிர்க்கிறோங்கிற ஒற்றை இலக்குல நின்றுட்டு இடதுசாரி சிந்தனையாளர் எல்லாத்தையுமே வலுவிழக்க வைக்கிறதா தான் திமுகவுடைய இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அமைந்திருக்குங்கிறத அவங்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. திரும்ப அறிக்கையில சொல்லியிருக்காரு, கமலுக்கு சீட்டு கொடுக்காதனால, அவருடைய சின்னத்தில் கொடுக்காதனால அவர் சீட்டே வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ராங்கஸ்ட் அலைன்ஸா பார்க்கப்பட்டு வந்த திமுக கடந்த ஒரு 15 நாட்களா ஒரு நெடிய ஒரு நெருடல் இருந்துகிட்டு இருக்கு. இல்ல அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து ஒரு தேர்தல் காலத்துல வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கிற பத்தி இல்ல. ஏன்னா வந்து ஒருவருக்கும் தனிப்பட்ட விருப்ப இருக்கலாம், கூட்டணியில இடங்கள் கேட்டு வந்திருக்கலாம், அவங்க விருப்பப்பட்ட இடங்கள் கேட்டு வந்திருக்கலாம். ஆனா ஒரு பொது கன்சென்சஸ்க்காக ஒரு தேர்தல் காலத்தை விஸ்டாண்ட் பண்ணும்போது வின்னபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் தான் நம்ம தேர்தல் அரசியல். யார் வந்து பிரதான 117 இடங்கள் பெற்று ஆட்சியை பிடிக்கிறதுக்கான விஷயங்களுக்காக கூட்டணியோட தர்மமும் அடிப்படை, அந்த கூட்டணி தர்மத்துக்காக அனைத்து கழக உடன்பிறகும் சேர்ந்து வேலை பார்க்குற தருணம் இருக்கு. அவங்களோட விமர்சனங்களும் அவங்களோட கோரிக்கைகளும் அவங்களோட கிரிட்டிசிசம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் வைக்கிறது இயல்பு தான். ஆனா அது எந்த விதத்துல அந்த கூட்டணியோட கட்டுக்கோப்பான கூட்டணியோட டிஸ்டர்பன்ஸை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதுதான் அடிப்படை. குழப்பம் இல்ல தெளிவா நீங்க ஒருத்தரையும் அவங்க கையெழுத்து போட்டு சைன் போட்டு கூட்டணி கட்சியில தேர்தல் காலத்துல போனதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற அந்த சிறு சின்ன இருக்கிற விமர்சனங்கள் எல்லாமே கலந்து எல்லாரும் தேர்தல் காலத்துல வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியாகி வேட்பாளர் பற்றி பிரச்சாரம் தொடங்கியாச்சு. திமுக தேர்தல் அறிக்கை மீதான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எப்படியான ஒரு அறிக்கையாக இருக்கும்? தேர்தல் அறிக்கை நீங்க ட்ரெய்லர் கேக்குறீங்க, அது ஒரு கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட். ஏன்னா திமுக தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் அறிக்கை. பல்வேறு காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட சமூக பொருளாதாரத்தை திருப்பி போட்டது திமுக தேர்தல் அறிக்கை. அதனால மக்களோட எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால திமுக தேர்தல் அறிக்கை வந்து கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணி தேர்தல் காலத்தில் இருக்கும்போது திமுக தேர்தல் அறிக்கை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சாரத்துக்கும் ஊன்றுதலுக்கும் எங்களுக்கு பெரிய மார்ஜின்ஸ் வின் பண்றதுக்கும் தேர்தல் அறிக்கை ஒரு அடிப்படை அமையும். மகளிர் உரிமை தொகை பெண்களுக்கானது, அதே மாதிரி மாணவர்களுக்கு திட்டங்கள், அது மாதிரியான மற்ற திட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாரும் இன்னும் அவசரப்பட வேண்டாம். ஊடக நண்பருக்கு சொல்றேன், டெஃபினட்டா டாக்குமெண்ட் வந்து தமிழ்நாட்டு முதல் ரிலீஸ் பண்ணுவாரு. அந்த டாக்குமெண்ட் காப்பீஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும். எல்லா தரப்பையும் 360 டிகிரியை சாட்டிஸ்ஃபை பண்றமான, இன்ஃபேக்ட் தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறமான நிகழ்வுகள் அந்த தேர்தலுக்கு அமையும். அது டெஃபினட்டா எங்களுக்கு ஒரு எலெக்ஷன்ல வந்து பெரிய பூஸ்டா இருக்கும். திமுக தேர்தலுக்கு ஒரு வேவ்லி எஃபெக்ட் இருக்கும். தேர்தல் களத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க பேச முன்னாடி இந்த முறை கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை கடந்த முறை நிறைவேற்றாத கோரிக்கையை திருப்பி எடுத்துட்டு வருமா? ஏன்னா கடந்த முறை கொடுக்கப்பட்ட முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படாம இருக்கு. சிலிண்டருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கு, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தரல, அதே கல்வி கடன் ரத்துன்னு சொன்னது தரல, பெட்ரோல் டீசல் விலை இல்ல. அது வந்து நீங்க 21 மேனிஃபெஸ்டோக்கு அப்புறம் 24 மேனிஃபெஸ்டோ கம்பேர் பண்ண முடியும். எதெல்லாம் ஒன்றிய அரசோட அடிப்படைக்காக உள்ள விஷயங்கள் வந்து இந்தியா கூட்டணி அமைஞ்சா சில கோரிக்கைகள் நிறைவேற்றுறதுக்கான தளம் இருக்கு. நான் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு குழுல, பார்லமெண்ட் குழுல இருந்து இப்ப இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான குழுல இருக்கேன். 2021 505 வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி கிட்டத்தட்ட 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுதான் திமுகவோட திராவிட மாடல் ஆட்சி. நீங்க சொல்ற சில கோரிக்கைகள் வந்து ஒன்றிய அரசோட ரெசல்யூஷனும் ஒன்றிய அரசோட பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் தடைகளா இருக்கனால காரணத்தினால அதை நிறைவேற்றாத சூழல வந்து அதையும் நாங்க வெளிப்படையாவே நாங்க சொல்லியிருக்கோம். எங்களோட சக்சஸ் பெர்சன்டேஜ் 85%. ஆனா அதே 2011 to 2016 வந்து 2016ல இருந்து 2021, இப்ப 2016ல ஏடிஎம்கே கொடுத்த மேனிஃபெஸ்டோட கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 33% கூட கிடையாது. சோ அப்ப திமுக வந்து சொன்னதை செய்யும், அதுக்கு மேலேயும் வந்து முற்போக்குத்தனத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை மக்களை நிறைவேற்றும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக உள்ள உறவு. அந்த ட்ரஸ்ட் வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு அதிகமா இருக்குன்னு என்று சொல்றேன் நானு. ஒரு கிரெனியோ ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து ஆய்வு பண்ணாங்க. எப்பனா 89ல ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு பண்ணாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தலைமைகளுக்கு எவ்வளவு விழுக்காடு ஓட்டு போடுவாங்கன்னு என்று. கட்சிக்கு அப்பாற்பட்டு தலைவர்களுக்கான ஓட்டு வந்து தமிழ்நாட்டு எப்போதும் 8ல இருந்து 15 விழுக்காடு இருக்கும். அப்ப அந்த நம்பிக்கை ட்ரஸ்ட் பெற்று இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் வந்து வலம் வந்துட்டு இருக்கார். அந்த 8 to 15% ஒரு டவரிங் பர்சனாலிட்டியாக, அவரோட ஸ்டேச்சருக்காக, அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக நம்பகத்தன்மையோட இந்த தேர்தல் வந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றி இந்த மேனிஃபெஸ்டோ வந்து பிளே வெரி டிராமாட்டிக் ரோல். நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீட் தேர்வு விளக்குங்கிறது மத்திய அரசு ஒரு ஒப்புதல் இல்லாம பண்ண முடியாது, அது அக்செப்ட் பண்ண முடியுது. ஆனா அதே நேரத்துல மானியம் கொடுக்கிறது, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறது மாநில அரசு இல்ல. நீங்க வந்து பெட்ரோல் விலை வந்து நீங்க கட்டுப்பாடு இருக்கக்கூடியதே மாநில அரசு செய்யலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு.
அடிப்படையில நீங்க இருக்கிற கேஸ்லையும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலையை வந்து ₹3 நீங்க டாக்ஸ் வரி கம்மி பண்ணதை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுத்தோம். பெட்ரோல் டீசல் முழுமையா அந்த எஸ், அந்த டாக்ஸஸ் வந்து ₹3 குறைச்சதை நீங்க மறந்துட்டீங்க. அப்புறம் பால் விலையவும் குறைச்சோம். எப்பனா கோவிட் உச்சத்துல இருக்கும்போது, பேண்டமிக்ல உச்சத்துல இருக்கும்போது கூட அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றினாரு. அந்த நேரத்துல கூட தான் நம்ம வந்து விடியல் பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 65 லட்சம் பயணங்கள் வந்து மகளிர் பண்றாங்க. அதனால ஒரு ₹1000 சேமிக்கிறாங்க. அந்த சேமிப்பை பாத்தீங்கன்னா அங்க டீசல் மானியத்தை வந்து தமிழ்நாடு அரசு தான் பே பண்ணிட்டு இருக்காங்க. விடியல் பயணம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹிட் ப்ரோக்ராம். நீங்க கேட்கிற மக்கள் அவதிப்படுற, மக்கள் பாதிக்கூட அனைத்து விளிம்பு நிலை மக்களுக்கு ஏகுவாக வந்து தேர்தல் அமையும். அப்ப அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தாராளமா இன்னொரு தடவை பேசுவோம் நம்ம. தேங்க்யூ.